ஏன் தான் இந்த யமுனா அப்படி இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சா, இன்னொரு பக்கம் இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியுமே அப்படி சொல்லலாம் போல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காவேரி வாயை திறந்து பேசுமா, இதெல்லா விஷயத்தையும் பேசி நல்லா வந்து வாய்ப்பேச்சில் வீரநடிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே காமிச்சிருக்காங்க. டக்குன்னு வந்து துடுக்குத்தனமாக பேசிடுவாங்க, மனசை தோன்றது கேட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஒரு வலி இருக்குது, ஒரு காயம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து தான் வந்து விஜயை நம்பி அவர் தன்னை காதலிக்கிறார்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட மனசை பறி கொடுத்தோம். ஆனால் அவர் நம்மளை காதலிக்கல போலயே, நம்மளை வந்து ஒரு கான்ட்ராக்ட் மனைவியாக மட்டும் தான் நினச்சிருக்காரு. அதனால தான் நிவின் கூட திருப்பி சேரணும்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற கோபம் நமக்கு புரியுது. அதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள்னா பரவாயில்ல, வாரக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னமும் மூஞ்சி தூக்கிட்டே இருக்காங்க, வாயை திறந்து பேசவும் மாட்டாங்க. இப்போ அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெண்ணிலாவை கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு ராகினி அஜய் எல்லாம் வேறு இறங்கிட்டாங்க. இவங்களை பிரித்து விட்றதுக்கு எல்லா வகையான விஷயங்களும் நடக்குது. சீரியலுங்க அது இழுக்கணும்னா நாங்கள் அப்படி தான் சேர வைப்போம், பிரித்து விடுவோம், அப்புறம் திருப்பி சேர விடுவோம், வீட்டை விட்டு துரத்தி விடுவோம், அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வர வைப்போம் அப்படின்னு சொன்னாலும் கூட பார்க்குறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அடப்போங்க அப்படின்னா எழுதில்ல, ஃபுல்லாகவே நெகட்டிவாக எத்தனை தான் கதை போகும்ட்டு. அது நடுவில் இருந்த ஒரே பாசிட்டிவ் ஒலிக்கீற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து குமரன் நல்லா நடிக்கிறாருன்னு பேர் வாங்கி அந்த டேரக்டர் வந்து பாராட்டி அவர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சொன்னது தான். ஓகே, அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அது கதையில் மெயினான தாக்கத்தை ஏற்படுத்தாட்டி ஓகேவாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமும் இருந்துச்சு. நல்ல விஷயங்களை கதையை மூவ் பண்ணுறதுக்கு இவங்க அந்த வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ கூத்தும் நடந்து நிவின் தூக்கிட்டு போனாருங்கிற வரைக்கும். இப்போ போலீஸ் கேஸ் வேறு ஆகிடுச்சு. ஏன்னா வந்து தன்னோட உயிரை எடுத்துக்க பார்த்தாங்க யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்டிப்பாக போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து விசாரிக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து போலீஸ் வந்தாங்க போனாங்க, இல்லை காவேரியை காணோம், யமுனாவையும் காணோம், இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு மட்டும் விஜய்க்கு தெரிய வந்து இந்த குடும்பத்துக்கே தெரிய வந்தால் இப்போ அவரால் 1+1 = 2 அப்படின்னு கணக்கு போட்டு இந்த காவேரி யமுனா இவங்க 2 பேத்துக்குள்ள டீலிங் இருந்துச்சு. யமுனா ஒரு பையனை காதலிச்சாங்க, ஆனால் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சாங்கிற அந்த எல்லாத்தையும் கோர்த்து வச்சு இப்போ வந்து நிவின் அங்கே இருக்கிறதே வச்சு யோசிச்சு பார்த்தா அது நிவின் தாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பலார் அப்படின்னு ஒரு நிவினுக்கு விட்டு வெள்ளப்படா வீட்டை விட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு முதல்ல கிளம்படா, நீ முதல்ல ஒன்றால் தான் எல்லாமே, எதுக்குறாள் வாக்குறுதி கொடுத்த, எந்த நாள் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது கடைசியில் அவர் வந்து இல்லை நான் காவேரிக்காக வெயிட் பண்ணுறேன், நீங்கள் தானே என்னை வெயிட் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னால் இன்னமும் தர்ம சங்கடம் இருக்குது. அதனால தான் இப்போ நிவினே பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தார். நம்ம ஏதோ அந்த காலத்தில் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சி நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்மளே வந்து காவேரியை காதலிக்கிறமேன்னு ஒன்றும் புரியல விஜய்க்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் பலார்னு அரைஞ்சு வெளில போக சொன்னால் அவர் திருப்பி அதை எப்படி எடுத்துக்க போகிறார்? அவர் திருப்பி கோவப்பட்டு எப்படியா நீயே நடிக்கலாம், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ எதுக்கு முதல்ல இன்னமும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் திருமணம் பண்ணிட்டு உனக்குலாம் என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு மட்டும் எல்லாத்துக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் திருமணம் உடச்சி விட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். கடைசியில் இந்த அப்படி ஒரு கல்யாணமே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரித்து விட்ருவாங்க. யமுனாவுக்கு வந்து ஒரு பெரிய தலையில் துண்டு விழுந்த மாதிரி ஆகிடும். அட பாவீங்களா, நான் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன், கடைசியில் இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அப்போயும் வந்து யமுனா தன்னை பற்றி தான் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ கூத்துகளுக்கு நடுவில் அந்த கதை இப்போ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்காச்சும் விஜயும் காவேரியும் பிரித்து வச்சு விளையாடுவாங்க போலன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.